ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன். சாப்பிட்ற சாப்பாடு சிக்கனோ எது வந்தாலும் பல்லில் மாட்டிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், குச்சோ பின்னோ சைடு பின்னோ எதாக இருந்தாலும் பல்லில் வச்சு இடுக்கில் வச்சு எல்லாத்தையும் அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் இடுக்கில் சந்து ஏற்படும், நிறைய கேஸ் ஆரம்பிச்சிடும். அதனால வெள்ளை லேயருக்குள்ள இருக்கிற மஞ்சள் லேயர் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சிரிக்கும் போது அந்த மஞ்சள் லேயர் அழுக்கு படிஞ்ச மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதனாலே ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில சொத்தப்பல்ல விழுந்தாலும் அது உள்ள குச்சை போட்டு ஆட்டுறது, பின்ன போட்டு ஆட்டுறது அந்த மாதிரி இருக்கும். அதனாலே ஒரு சொத்தப்பல்ல புடுங்க போய் எல்லா சொத்தப்பல்லும் எல்லா பல்லையும் எடுக்கிற நிலைமை வரும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம அந்த மாதிரி செய்யறத தடுக்கணும்னா டெய்லி 2 வேளை பல்லு வளர்க்கணும். காலையில பேஸ்ட் வச்சு பல்லு வளர்க்கணும். நைட்டு தூங்கும் போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பேஸ்ட் இல்லாம வெறும் ப்ரஷ் வச்சு தான் வளர்க்கணும். ஏன்னா பேஸ்டே நம்ம பல்ல பாதிக்கும். அதனால ஒரு வேளை மாத்திரம் காலையில மாத்திரம் உங்க பேஸ்ட் வச்சு பல்லு வளைக்க பாருங்க. ஓகேவா? கேப்பு விழ ஆரம்பிச்சிச்சுன்னா பல்லு வேஸ்டா போகும். இது போல செய்யாதீங்க. ஓகேவா? ஏன்னா நான் அதிகமா செஞ்சுட்டேன். நம்ம அதை ட்ரை பண்ணிட்டா இருந்தாலும் நம்ம அதை செஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்த செய்ய விடக்கூடாது. ஓகேவா? நம்ம பிள்ளைங்களோட பல்ல பாதுகாக்கணும். ஓகே, பாய். கொஞ்சோண்டு மாட்டிக்கிச்சு.